வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பள்ளி கல்லூரி விடுதிகளில் மாணவர்களுக்கு உணவு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், விடுதி தரப்பில் என்ன சொல்லப்படுது? மாற்று ஏற்பாடு ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? வணக்கம். வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு நாடு முழுவதும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னால் மதுரையில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் மற்றும் தனியார் விடுதிகளில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு இந்த உணவு வழங்குவதில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுது. இந்த நிலையில் பார்க்கும்போது தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு தனியார் விடுதியில் நின்றுட்டு இருக்கோம். இங்கு பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்களுக்கு 3 வேளையும் தங்கு தடை இல்லாமல் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன இடையூறுகளை சந்திக்கிறார் என்பதை நம்முடன் இந்த விடுதியுடைய அலுவலக மேலாளர் நம்மளோட இருக்கா, அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சொல்லுங்கள், இப்போது சிலிண்டர் தட்டுப்பாடு நாடு முழுவதும் இருக்குது. இந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு இந்த உணவு வழங்குவதில் என்னென்ன கஷ்டங்கள் ஒரு விடுதியில் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் சந்திக்கிறீங்க? சார், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர்கிட்ட இங்கே படிச்சுக்கிருக்காங்க இந்த ஹாஸ்டலில். இப்போ அவங்களுக்கு 3 நேரம் நம்ம சமைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். உணவுன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள். அதை நம்ம கண்டிப்பாக மாணவர்களுக்கு கொடுக்கணும். அது பார்த்திங்கன்னா இப்போ மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமாக இருந்துக்கிருக்கு. 10th 12th பப்ளிக் எக்ஸாம் நடந்துக்கிருக்கு. அவங்களுக்கு இந்த உணவுன்றது ஒரு அடிப்படை அத்தியாவசியம், அதை கொடுக்கணுன்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதனால் சிலிண்டர் எங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 40 சிலிண்டர் வரைக்கும் செலவாகும். இப்போ அந்த சிலிண்டர் புக்கிங் பண்ணாலும் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்க வருது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி டெலிவரி பண்ணுற சிலிண்டர் கூட கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்காக நாங்கள் விறகு அடுப்பில் தான் சமைச்சு கொடுத்துக்கிருக்கோம். இப்படி இந்த விறகு அடுப்பில் சமைச்சு கொடுக்குறனால எங்களுக்கு டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமாகுது. சில பொருட்களை அதோட பதத்தில் வேக வைக்க முடியல. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா குக்கு முந்தி இதில் பழகியிருப்பாங்க விறகுல. இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு குக்கர்ஸ்லாம் சமையல்காரங்களாம் கேஸ் அடுப்பில் தான் பழகியிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் விறகு அடுப்பில் மாறுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சிரமமும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் இந்த மாணவர்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துக்கிருக்கோம். 3 நேரம் தடையில்லாமல் கொடுத்துக்கிருக்கோம் சார். இப்போ இந்த உணவு வழங்குறதுல கட்டுப்பாடுகள் வேறு எதுவும் மாற்றிருக்கீங்களா? உங்களுடைய இப்போ ஏற்கனவே முன்னாடி உணவுகள் இப்போ ஃபுட் என்னென்ன மாதிரி லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஐட்டம்ஸு. இப்போது இந்த சூழ்நிலைக்கான ஏதாவது மாற்றங்கள் எதுவும் செஞ்சுருக்கீங்களா? அப்படி இதுவும் சில மாற்றங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ வாரத்துக்கு 2 தடவை இட்லி தோசை போடுறத ஒரு நேரமாக குறைச்சிருக்கோம். ஏன்னா இந்த தட்டுப்பாடு காரணமாக இப்போ சேமியா கொடுக்கணும், உப்புமா கொடுக்கணும், அதெல்லாம் மாற்ற முடியல. அதை விறகடுப்பில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இதில் கேஸில் தான் அதெல்லாம் சமைச்சு கொடுத்துக்கிருக்கோம் சார். சார், நீங்கள் சொல்லுங்கள், இப்போது நீங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் லெவலில் பார்க்கும்போது இந்த விறகுகள்லாம் இப்போது ரீசெண்டாக தான் வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த விறகு உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்குதா? விறகு கிடைக்குதா உங்களுக்கு? அதாவது ஆரம்பத்தில் விறகு கிடைச்சிது. இந்த ஒரு நாள் 2 நாள் முன்னாடி நாங்கள் விறகு வாங்க போகும்போது ஏற்கனவே வாங்கின ரேட்டை விட 10 மடங்கு விறகு ரேட் ஆகிருச்சு. ஒரு தூக்கு 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி 300 ரூபா கொடுத்து வாங்கினாலும் விறகு கிடைக்கல. விறகு பேட்டை போனாலுமே அங்கே விறகு இல்லை. இப்போ விறகு எங்கே இருக்குதுன்னு தேடி போகிறதுக்கு அதுக்கே நாளாகிடுது, நேரம் ஆயிடுது. அதோடைய அந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் விரயமாகிடுது. காலங்களும் கொஞ்சம் நேரம் தாமதமாகிடுது. இப்போது மாதம் கணக்குன்னு ஒன்று போட்டு வச்சுருப்பீங்க. இப்போ சிலிண்டருக்குன்னா சமையலுக்குன்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. இப்போ அதே விறகுக்கு மாறும்போது இந்த விறகுல சமைக்கும்போது இதில் உங்களுக்கு பட்ஜெட்டில் ஏதாவது துண்டு விழுகுதா? ஆமாம் சார். அதாவது அப்படின்னா விறகு சமைக்கும் போது காலங்கள் அதிகமாகுது. இந்த விறகு தேடி வாங்க போகும்போது அதுக்குடைய அந்த டீசலு பெட்ரோலு மற்ற வேலையை விட்டுட்டு போகும்போது அதனுடைய விரயங்கள் அதிகமாகுது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இதே போன்ற பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கக்கூடிய இந்த விடுதிகள் தனியார் விடுதிகளில் இந்த மாணவிகளுக்கு இந்த 3 வேளை உணவு வழங்குவதில் ஏகப்பட்ட இடையூறுகள் இருக்குது. இந்த சிரமத்திற்கும் மீறி இது போன்ற பல்வேறு விடுதிகளில் மாணவிகளுக்கு உணவுகளை தடையில்லாமல் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் மாதாந்திரம் போட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டை மீறி தற்போது அவர்களுக்கு செலவு அதிகரித்துள்ளதாகவும் மேலும் நேர விரயங்கள் அதிகமாக இருப்பதாகவும் கூறுகிறார்கள். தற்போது நிலைமைப்படி பார்க்கும்போது மாணவிகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய நிலையில் இந்த உணவு தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதை நல்ல எண்ணத்தில் கருத்தில் கொண்டு தங்கு தடை இல்லாமல் இந்த உணவுகளை அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888837 இமெயில் advttv@dttv.in